ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தஞ்சை மற்றும் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான மசோதாவானது குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இது தொடர்பான முழு விவரங்கள். கும்பகோணத்துல கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதா என்பது தமிழக சட்டப்பேரவையில கடந்த ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுநர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். UGCயுடைய விதிகள் மற்றும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மசோதாக்கள் ஏற்கனவே நீதிமன்றத்துல வழக்குகள் உள்ள நிலையில இந்த மசோதா குறித்து எந்த விதமான முடிவையும் ஆளுநர் அவர்கள் எடுக்காமல் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார். இதன் காரணமாக கும்பகோணத்துல கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பான முடிவு என்பது தற்போது குடியரசுத் தலைவரிடம் இருக்கிறது. அந்த மசோதா மீது அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் என்பது குறித்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மசோதாவுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் UGC விதிகள் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான வழக்குகள் எல்லாம் தொடர் நிலுவையில் இருப்பதன் காரணமாக இந்த விவகாரத்தில் ஆளுநர் அவர்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை அப்படிங்கிறதும் தற்போது தகவலாக கிடைக்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.